வணக்கம் நண்பர்களே. ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருதுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள் ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு ஆவணி மாதத்தில் கரெக்டாக 10ஆம் தேதி கிழமை வியாழக்கிழமை. நிறைஞ்ச இந்த வியாழக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி கூடவே அவிட்ட நட்சத்திரமோ. ஸோ இந்த ஒரு அற்புதமான நாளில் கிரகங்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களும் என்ன பரிகாரங்கள் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கான ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கூடவே என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரமும் வருது. அவிட்டம் நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வருவது ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் பூணூல் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பானது இருக்குது. வேதங்கள்லாம் இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதனால் இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக கருதப்படுது. கரெக்டாக இந்த டைம் ஆவிட்டம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை வருது. அதனால் இன்னும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. முதல்ல இந்த நாளில் கிரகங்களிடையே என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். முதல்ல யோகங்கள் உருவாகிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் பெருக என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பலன்களை பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத இந்த நாளில் பார்க்கலாம். கரெக்டாக சூரிய பகவான் சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். ஸோ இந்த ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது என்பது பொதுவாகவே கூறப்படுது. ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரிய புதன் கேது இவங்க 3 பேரும் சேர்ந்து திரிகிரக யோகத்தை உருவாக்குறாங்க. அதுவும் இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் பலுவா யோகங்களை உருவாக்குறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ராசிக்காரங்களுக்கும் முன்னேற வாய்ப்புகள் இந்த யோகத்தினால கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன யோக பலன் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேதுவுடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் இணைகிறாரு. சூரியன் இணைந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனும் சிம்ம ராசியில் நுழைகிறாரு. அப்போ சிம்மம் ஒரு ராசியில் சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் இணைகிறாங்க. இதன் காரணமாக தான் இந்த யோகமானது உருவாகுது. இதுதான் 12 ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டத்தை தேடி வர்ற மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்குது. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக கிடைக்கக்கூடிய பலன்களை தாண்டி சில கிரகங்களுடைய சேர்க்கையோ அற்புதமான பலன்களை தருங்கிறது குறிப்பிடப்படுது. அந்த விதத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் அங்கு நுழைய போகக்கூடிய சூரியன் மற்றும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன், இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக திரிகிரக யோகமானது பயங்கரமாக உருவாகி சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சுத்திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம் மற்றும் நிதி விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கா இல்லையா என்பதை சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அதெல்லாம் தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. புண்ணியங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸோ புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க செய்ய வேண்டும். வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமி திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது.
பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி தினம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் ரிஷபராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் வரும். இந்த டைம் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபரில் வருது. அக்டோபர்னு சொல்கிறேன் பாருங்கள், ஆகஸ்டில் வருகிறது. அதுவும் வியாழக்கிழமை அன்று வருது. வியாழக்கிழமை காலையில் தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. ஸோ பௌர்ணமி திதி வியாழக்கிழமை இரவு தாண்டி வெள்ளிக்கிழமை வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த தினம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணமானது ஏற்படுது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்குது. பொதுவாக பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகள் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று சொல்லப்படுது. அந்த மாதிரி பௌர்ணமி நாளில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாடு இதுதான். ஸோ மாலை 6 மணிக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இதோடு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று வேண்டும். வெத்தலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரச இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இலையை சுத்தம் செய்து விட்டு பூஜையில் வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைக்க வேண்டும். பௌர்ணமி வழிபாடு பூஜையில் நிறைவு செய்வதற்கு முன் இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர பகவான் தெளிவான் தெரிவார்ல, அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நைவேத்தியமாக காட்டுற மாதிரி காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 3 முறை கூற வேண்டும். பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து பூஜையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யணும். தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைக்க வேண்டும். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்துல வைத்து விட வேண்டும். இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசல் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் நம் வீடு தேடி வரும். வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளே எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்களும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். தானத்தில் சிறந்ததே அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியதல்ல, உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம். அந்த வகையில் ஒரு எளிமையான பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய கர்ம வினைகள் குறைத்து கொள்ள இதை செய்திங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதனால் ரிஷப ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பரிகாரம். என்ன ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த பௌர்ணமி என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.